ஒண்டர் பிஹைண்ட் இட் அன்பு வணக்கங்கள். சமீபத்தில் ஐரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி செவ்வாய் கிரகத்துடைய மேற்பரப்பில் சிலந்திகள் கூட்டமாக ஊர்ந்து போகிறது மாதிரியான ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கு. இந்த சிலந்திகளை ஐரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியுடைய மார்ஸ் எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் கேப்சர் செஞ்சுருக்கு. உண்மையிலே அது சிலந்தி தானா? அதுதாங்க இல்லை, அது சிலந்தி போன்ற ஒரு வடிவமைப்பு தான். அப்போ அது என்னவாக இருக்கும்? அதாவது செவ்வாய் கிரகம் 90% மேலே கார்பன் டை ஆக்சைடால் நிறைஞ்சிருக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஸ்ப்ரிங் சீசனில் ஐஸ் ஃபார்மில் நிலப்பரப்பு கீழே டெபாசிட் ஆகிருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடு ஐஸ் மேலே சூரிய ஒளி படுறப்போ இது டைரெக்டாக கேஸாக மாறிடுது. இப்படி உருவாகிற இந்த கேஸ் முழுக்க டார்க் டஸ்ட்டால் நிறைஞ்சிருக்கும். ஸோ இந்த கேஸ் அதுக்கு மேலே இருக்க பனிக்கட்டிகளை உடச்சிட்டு மேலே ஒரு ஃபவுண்டைன், அதாவது ஒரு நீரூற்று மாதிரியோ ஒரு கெய்சர் மாதிரியோ மேல் நோக்கி வரும். மேல் நோக்கி திரும்ப அது அந்த சர்ஃபேஸை அடையிறப்போ ஒரு டார்க் ஸ்பாட்டாக அடையுது. ஸோ இப்படி உருவாகிற இந்த டார்க் ஸ்பாட் தான் நமக்கு சிலந்தி போன்ற ஒரு வடிவமைப்பை உருவாக்குது. இந்த டார்க் ஸ்பாட்ஸ் விண்வெளியிலிருந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரிஞ்சாலுமே உண்மையிலே இது பெருசு. இந்த டார்க் ஸ்பாட்ஸ் 145 அடி அளவுக்கு சின்னதாகவும் 1/2 மைல் அகலத்திற்கு பெரியதாகவும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. 2020 எக்ஸோமார்ஸ் ட்ரேஸ் கேஸ் ஆர்பிட்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த சிலந்தி வடிவமைப்பை கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போ தான் அதிக அளவிலான சிலந்தி வடிவமைப்பை செவ்வாய் கிரகத்துடைய இன்கா சிட்டின்ற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது என்ன இன்கா சிட்டி? சவுத்தன் பெருவில் இருக்க ஒரு பழமையான இடம் தான் இன்கா சிட்டி. அங்கே இருக்க இடிபாடுகள் போலவே செவ்வாய் கிரகத்துடைய இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கிறதால இதுக்கு இன்கா சிட்டின்னு பேர் வச்சாங்க. இந்த பகுதி 1972 நாசாவுடைய மேரினர் 9 ப்ரோபால் கண்டுபிடிக்கப்பட்டது. காலப்போக்கில் மணல் குவியல்களோ இல்லை மார்ஷியன் கிளேசியர்ஸ், அதாவது அங்கே இருக்க பனிக்கட்டிகளோ கற்களாக மாறி இன்கா சிட்டி போன்ற ஒரு அமைப்பை செவ்வாய் கிரகத்தில் உருவாக்கி இருக்கலான்னு சொல்லப்படுது. இந்த பகுதி செவ்வாயுடைய சவுத் போலார் ரீஜன், அதாவது தென் துருவத்திற்கு பக்கத்தில் இருக்குது. செவ்வாய் கிரகத்தை பற்றி எந்த ஒரு விஷயம்னாலும் நம்மளறியாமலே நமக்கு அந்த எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே போகும். ஸோ இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகளுடன் ஒண்டர் பிஹைண்ட் இட்.